உலகத்துக்கே இந்த வசனம் வந்து ரொம்ப எல்லாருக்கும் தெரியும். ஜான் 3:16 சொன்னாலே ரொம்ப ஒரு அழகான வசனம். இயேசுவின் அன்பு ஒரு வித்தியாசமான அன்பு. அந்த அன்பை உணரும் போது ஒரு மனுஷனால கண்ணீர் விடாமல் இருக்கவே முடியாது. பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் கல்வாரி சிலுவையின் பாடுகளை தம்மேல் ஏற்றுக்கொண்டு நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுவின் அன்பு அதை வார்த்தையால் சொல்லவே முடியாத ஒரு அன்பு. இன்றைக்கு ஒரு 3 விதமான அன்பை நான் சொல்றேன். அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? அழகான அன்பு. எதை வச்ச அழகான அன்பு நான் சொல்றேன்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை கிறிஸ்துவை நமக்காக அவர் தந்தார். நாம் பாவிகளா இருக்கும் போதே, நீங்க கெட்டவன் தெரியும், ஆனா தெரிஞ்ச நேச்சர் பார்த்தீங்களா, அந்த அன்பு ஒரு அழகான அன்பு, ஆழமான அன்பு. நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி தெய்வத்திற்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அவர் அடிமை என்றும் எடுத்தார். அது ஆழமான அன்பு, ரொம்ப ரொம்ப ஆழமான அன்பு. என்றும் அழியாத அன்பு, என்றுமே அழியாத அன்பு, என்றும் அழியாத அன்பு. அந்த அன்பு உங்களை ஒவ்வொரு நாளும் கவர்ந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை ருசித்து பார்க்க வேண்டும். தேவ சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஆண்டவரே அந்த அழகான அன்புக்காக ஸ்தோத்திரம்ப்பா, அந்த ஆழமான அன்புக்காக ஸ்தோத்திரம், அழியாத அன்புக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அன்பில் நான் ஆண்டவரே, உங்களுடைய அன்பின் கயிறுகளால் நான் கட்டப்பட என்னை கிருபை தாங்கப்பான்னு ஜெபம் பண்ணி பாருங்க. அவருடைய அன்பு உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.